ஹாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப ஈஸியா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாமா? இது நம்ம கிராமத்து ஸ்டைல் பிரெட் ஆம்லெட். 2 முட்டை ஒரு கிண்ணத்துல உடைச்சு கொஞ்சம் உப்பு, மிளகு, வெங்காயம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிறகு தவா சூடானதும் தவாவில் மிக்ஸ் பண்ணி வச்ச ஆனியன் பேப்பர் முட்டையை மிக்ஸ் ஆம்லெட் போடுறது போல ஊற்றணும். அதுக்கு மேலே பிரெட் வச்சு அது அமுக்கி எல்லா பக்கமும் மடித்து ஸ்கொயர் ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும். இப்போ எடுக்கலாம். ரெடி நண்பர்களே, சுடு சுடு பிரெட் ஆம்லெட் ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருக்கே. வாருங்கள் வாருங்கள் சாப்பிடலாம். நன்றி, இது மிக அருமையானது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் ரெசிபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கிராமத்து ஸ்டைலில செம்ம ஹெல்த்தியான பாசிப்பயிறு லட்டு பண்ண போறோம். இதுக்கு தேவையானது ரொம்ப சிம்பிள் தான் நண்பர்களே. பாசிப்பயிறு, வெல்லம், நெய், ஏலக்காய் போதும். முதல்ல பாசிப்பயிரை நல்ல வாசனை வரும் வரை வறுக்கணும். இதுதான் லட்டு டேஸ்ட்டுக்கு முக்கியம் நண்பர்களே. இப்ப இத குளிர்ந்ததும் மிக்சியில பொடி மாதிரி அரைக்கலாம். கடாயில் பாசிப்பருப்பு மாவை பெரிய கடாயில் ஒரு 10 ஸ்பூன் நெய் ஊற்றி வறுக்கவும். பிறகு அடுத்த மாவை தட்டில் கொட்டிய பிறகு முந்திரி பருப்பையும் இப்படியாக கட் பண்ண முந்திரி பருப்பை போட்டு கடாயில் நெய்யில் வறுக்கவும். இதுல உருக்கிய வெல்லம், கொஞ்சம் நெய், ஏலக்காய் சேர்த்து நல்லா கலக்கணும். இப்போ கையில் எடுத்துட்டு லட்டு மாதிரி உருட்டுங்க. அடடா, செம்ம அழகா இருக்கு பாருங்க. இது மாதிரி கிராமத்து ரெசிபிகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண மறக்காதீங்க. இன்று இந்த கிராமத்தில் 100 பேருக்கு பிரியாணி விருந்து. புதிய மட்டன், சுவையான சிக்கன் எல்லாம் ரெடி. இங்க பாருங்க, நம்ம மட்டன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, எங்க கிராமத்து கோழி இது. இதைத்தான் நாங்க சமைக்க போறோம். பொடியாக வெட்ட வேண்டும், சிறிய துண்டுகளாக. கிராமத்து மசாலா தான் சுவைக்கு ராஜா. ஒரு பெரிய பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, பெருஞ்சீரகம் எண்ணெயில் போடவும். அதன் பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடவும். இஞ்சி பூண்டு வாசனை போன பிறகு வெங்காயத்தை அதில் போட்டு நன்கு வதக்கவும். பாதி வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளியையும் போட்டு வதக்கவும். புதினாவையும் அதில் நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா பெரட்டி எடுங்க. இந்த தொக்கில் மட்டனையும் போட்டு நல்லா பெரட்டி பாட்டு பிரியாணி மசாலா, பண்ட், தயிர்ப்பா, உப்பு சேர்த்து நன்கு கறியை வேக வைக்கவும். மட்டன் நல்லா துக்காக வேக வச்சு கொள்ளவும். முடி போட்டு வேக வைக்கவும். நன்றாக கழுவி தயாராக இருக்கிறது. சரி, அடுப்பை மூட்டுங்கள். விரைவில் சமைக்கலாம். பிரியாணி ரைஸ் பாதி வந்தவுடன் கஞ்சியை வடிகட்டி வைக்கவும். பிரியாணி பாத்திரத்தில் புதினா, கொத்தமல்லி தூவி ஒரு கிளறி அப்படியே தம் போட்டு மூடி வைக்கவும். காற்று போவாதபடி நல்லா டைட்டாக பிரியாணி சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஊரெல்லாம் சாப்பிட வரலாம். வாசனை வந்தா போதும், ஊரே இங்க கூடிடும். கட் பண்ணிய சிக்கனை பெரிய பாத்திரத்துல கொட்டி மஞ்சத்தூள், உப்பு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் 65 மசாலா அனைத்தையும் சேர்த்து சிக்கன்ல நன்கு பூசி மூடிட்டு வைக்கவும். நிறைய பெண்கள் சேர்ந்து வேலை செய்து வருகிறார்கள். சிக்கன் 65 மசாலா, சிக்கன் 65 அனைத்தும் ரெடி ஆகிவிட்டது. நிறைய சிக்கன் 65 வறுத்து வைக்கப்பட்டது. கிராம மக்களுக்கு சாப்பாடு போட தயாராகிவிட்டது. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்படுகிறது. சுவையாக இருக்கிறது. நன்றி, அற்புதம். இது மாதிரி கிராமத்து சுவை ரெசிபிகள் பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.